ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் WN ரெசிபி. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நானுமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கிறேன். ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. இன்றைக்கு பைத்தம் பலகாரம் எப்படி செய்கிறேன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. ஸ்ரீலங்காவில் வந்து இந்த பலகாரம் ரொம்பவே ஸ்பெஷல். எனக்குமே வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அம்மா செய்யும்போது நானுமே கிட்டத்தட்ட இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். நான் கொஞ்சம் மென்டல். எந்த நேரத்தில் என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியாது. பலகாரம் வந்து நல்ல மணமாய்க்கிறதுக்கு வந்து 3 ஏலக்காய், 2 கிராம்பு, கருவேப்பட்டை 2 துண்டு நீ என்ன சொல்ற? 3 போட்டு நல்லா மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்தாலும் சரி, இந்த மாதிரி இடித்து தூள் மாதிரி எடுத்தாலும் சரி. வேறையா வந்து அடுப்பில் ஒரு தாய்ச்ச வச்சு 1/2 கப் மாதிரி சீனியை போட்டு இந்த மாதிரி கருக்கி எடுக்கணும் லைட்டாக. இப்படி கருகி வரும்போது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவுமே தண்ணியுமே ஊற்றி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி அதை கரைச்சி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடணும். சைடில் வந்து எங்களோட அம்மாவுமே வந்து கோழிக்கு தீன் போட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து நாங்கள் வறுத்த பயர் மா பேக்கெட் தான் எடுத்தோம். அதில் வந்து அரிசி மாவு வந்து கலந்தில்லை. கடைசியாக எங்களுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சிச்சு. நாங்கள் நினச்ச மெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோம்னு சொல்லி. நீங்கள் செய்யும்போது மிக்ஸ் பண்ணதாண்டு கொஞ்சம் செக் பண்ணிகிட்டே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இன்றைக்கு 1 கிலோ மாவுக்கு மாதிரி தான் பலகாரம் செய்ய போகிறேன். 2 பேக்கெட் போட்டேன். ஒரு பேக்கெட்டில் வந்து 500 கிராம் இருந்துச்சு. 2 பேக்கெட்டையும் உடச்சி கொட்டியாச்சு. அதுக்கப்புறமா வந்து தேவையான அளவு சீனியுமே வந்து போட்டாச்சு. உங்களோட இனிப்புக்கு தேவையான அளவு மாதிரி நீங்கள் சீனி போட்டிங்கன்னா சரி. மிச்சம் சீனியும் போட்டால் வந்து ஒழுங்காக பலகாரம் வராது. ஏலக்காய், கிராம்பு, கருவேப்பட்டை 3 போட்டு பவுடர் பண்ணதை வந்து இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். 3 கலப்படுற அளவுக்கு. என் வாய்ஸுமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். சரியான தொண்டை வலி. சீனியை போட்டு கருக்கி காய்ச்சி வச்ச பாகு வந்து நல்லாவே வந்து சூடு ஆறணும். சூடோட ஊற்றினீங்கன்னு சொன்னால் உங்களோட பலகாரம் சரியாக வராது. நல்லாவே வந்து பச்சை தண்ணி மாதிரி ஆறுற அளவுக்கு வெயிட் பண்ணுங்கள். அரைவாசி மாதிரி பாகை கொட்டி கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மிச்சம் இந்த பாகை எல்லாத்தையுமே கொட்டி எங்கள் அம்மா வந்து ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டாங்க. இது சரியான பார்க்குறதுக்கு வந்து நாங்கள் வந்து நல்லா பிணைஞ்சு எடுத்துகிட்டு கையில் வந்து உருண்டை பிடிச்சி பார்க்கணும். உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வந்துச்சுன்னு சொன்னால் சரி. இதில் அரிசி மாவு வந்து கலந்துருந்தாங்கன்னு சொன்னால் எங்களுக்கு வேண்டிய வடிவத்தில் நாங்கள் வெட்டி எடுத்துக்கொள்ளையிலும். அரிசி மாவு கலக்காதனால நாங்கள் வந்து உருண்டையை பிடிச்சி எடுத்துட்டேன். இதில் வந்து சின்ன சின்ன உருண்டைகள் பிடிச்சிருந்தா இன்னுமே நிறைய உருண்டைகள் வந்திக்கும். எங்களுக்கு டைம் போதனால பெரிய பெரிய உருண்டையாகவே பிடிச்சி எடுத்தாச்சு. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்கே இருக்குது. இப்போ நாங்கள் பிடிச்சி வச்சுக்கிற உருண்டையெல்லாம் நல்லா டிப் பண்ணி பொரிக்கிறதுக்கு தோசை மாதிரி கொஞ்சம் திக்காக கரைச்சி எடுக்கணும். ஒரு மாவு உண்டு. அதுக்கு வந்து ஒரு 1/2 கப் மாதிரி கோதுமை மாவு சட்டியில் போட்டுட்டு மஞ்சள் ஒரு 1/2 கண்ணி மாதிரி போட்டு முட்டை ஒன்று உடச்சி ஊற்றணும். தேவையான அளவு உப்புமே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். திக்காக இருக்கிற தேங்காய் பால் எடுத்து நாங்கள் பிணைஞ்சோம்னு சொன்னால் ரிச்சான டேஸ்ட்டில் இருக்கும். நாங்கள் தண்ணியில் தான் வந்து பிணைஞ்சி மிக்ஸ் பண்ணி எடுத்தேன். தேங்காய் பாலில் செஞ்சால் மிச்ச நாளைக்கு வைக்கவும் மேலா. இதே தண்ணியில் பிணைஞ்சோம்னு சொன்னால் ஒரு 10 டேஸ் மாதிரி வைக்கலும். தேங்காய் பாலில் பிணைஞ்சோம்னு சொன்னால் ஒரு 5 டேஸ் மாதிரி தான் வைக்கலும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா கடைசியாக டிப் பண்ணி எல்லா பலகாரத்தையும் பொரிச்சு எடுத்தாச்சு. ஃபைனலி நம்மளோட பைத்தம் பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. இல்லையா? டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். நல்ல யம்மியாகவே இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.